அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் என்று ஃபிஹில் படித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ உதவி. ஃபிஹிலில் வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சிட்டோம், இப்போ முதலாவது லெசன் படித்தோம். அது என்ன, பாஸ்ட் டென்ஸ் ஃபிஹில் மாலின்னு சொல்லுவோம், கடந்த காலம். ஓகே, அதில் படித்தோம் என்ன, நசர ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா நசரதா ஹுன்ன நசர்னா அந்த நசரத்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துன நசர்த்துன்னு அன நசர்த்து அஹுனு நசர்னா. ஸோ இது எப்படி என்று சொன்னால், முடிகிற சவுண்டை வச்சு எங்களுக்கு சொல்லேலும் இதுக்குள்ளே இருக்கிற பிரதி பெயர் என்ன என்று. இதுக்குள்ளே இருக்கிற பிரதி அவன் நசரேண்டா ஹுவ நசர, அவன் நசரேண்டா உதவி செஞ்சான், அந்த நசரேண்டா அவன் உதவி செஞ்சான், ஹுவ வருது அவன். ஹுவ நசரா ஹுமா நசரா, நசரா என்றா அவர்கள் இருவர்கள் உதவி செஞ்சார்கள். நசரு ஹுவ நசரு ஹுமா நசரா ஹும் நசரு, நசரு என்று வந்தால் அப்போ அவர்கள் உதவி செஞ்சார்கள், ஹும் வருது. ஸோ அது மாதிரி நாங்கள் படித்தோம். சரியா? இப்போ அதை வச்சு நாங்கள் எங்கள்கிட்ட கேள்வி அசைன்மெண்ட்டை செய்ய போகிறோம். இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், இது அசைன்மெண்ட் என்னன்னு சொன்னால், சில என்னது கடந்த கால ஃபிகில்கள் ஈகுது, கடந்த கால செயல்கள் கொஞ்சம் ஈகுது. இதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது உள்ளுக்கு ஈக்கிற பிரதி பெயர் என்னண்டு. எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதை அந்த சார்ட்டை நினைவச்சுக்கணும். உவ நசர உமா நசரா சார்ட்டை நினைவச்சுக்கொண்டா சரி. அதை சார்ட்டை நினைவச்சுக்கொண்டு அதில் அது முடிகிற சவுண்டுக்கு என்ன வருதோ, இப்போ இந்த ஹுவ நசர அப்போ சவுண்டில் முடிஞ்சால் அப்போ அதுக்குள்ளே ஹூ ஆகிக்குது. நசரா சவுண்டில் முடிஞ்சால் அதுக்குள்ளே ஹுமா ஆகிக்குது. அதை இன்னும் போட்டு தான் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நாங்கள் இதை செய்வோம். 34 கொஸ்டின் ஈக்குது. ஸோ இன்ஷால்லா டக்குன்னு செய்வோம். முதலாவது குல்தும். குல்தும் என்றக்குள்ள அப்போ பாருங்கள், தும் என்று தான் முடியுது. நாங்கள் அது முடிகிற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ ஹுவ நசரு உமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் உமா நசரதா ஹுன்ன நசர்னா அந்த நசர்த்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அப்போ பாருங்க, குல்தும் அந்தும் குல்தும். அப்போ அது அந்தும். ரைட்டா? அது ஒன்றாவது. ரெண்டாவது அர்லத். அப்போ ஹுவ நசரு உமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் உமா நசரத்தா, கொஞ்சம் ஹுவ நசர உமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹிய அர்லத். பாருங்க, நசரத் அர்லத் ஒரே மாதிரி தான் முடியுது. அப்போ இது ஹிய இது உள்ள இது. இப்படி நீங்கள் ஹுவ நசரை எடுத்து பண்ணே மேலும், இல்லாட்டி இதை அர்லாவை என்ன செய்யலும், அதை எடுத்து பண்ணே மேலும். அப்படி என்றா ஹுவ அர்லா ஹுமா அர்லா ஹும் அர்லஹு ஹிய அர்லத் அப்படி பண்ணே மேலும். நசருக்கு பதிலாக அர்லா என்று போடே மேலும். அதை மெத்தடும் நல்ல. மூணாவது நாஃபக்கு. அப்போ ஹுவ நாஃபக்கா ஹும் நாஃபக்கா ஹும் இல்லை ஹுவ நாஃபக்க ஹுமா நாஃபக்கா ஹும் நாஃபக்கு. ஹுவ நசரு ஹுமா நசரா ஹும் நசரு மாய் ஹும் நாஃபக்கு. அப்போ இது ஹும். அடுத்தது குத்திப. அப்போ ஹுவ குத்திப ஹுமா குத்திபா ஹும் குத்திபு. அப்போ ஹுவ குத்திப, அப்போ அது ஹுவ. அதை ஹுவ நசர அப்படி தான் நினைவச்சுக்கொள்ளணும். அதை முடிகிற பால முடிஞ்சால் அது ஹுவ, பால முடிஞ்சால் அது ஹுமா, பூல முடிஞ்சால் அது ஹும். அப்படி அதை நசரு மாதிரி அதை முடிகிற சவுண்டை மட்டும் நினைவச்சுக்கோங்க. நான் இதை திருப்பி ஏன் சொல்கிறேன்டா, இப்போ இது 30க்கும் எனக்கு 34 சொல்லி கொண்டிருக்கலாம். இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது தவல்லைத்தும். அப்போ தவல்லைத்தும் அது தும் என்று முடியுது. அப்போ அது அந்தும். நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதை ஒன்றாவதுலேயே அதுதான் செஞ்சோம், அந்தும். அடுத்தது ஹலக்னா. இதுக்குள்ளிக்கிற பிரதிச்சொல் என்ன? பிரதிச்சொல் ஹுவ நசர உமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் உமா நசரத்தா ஹுன்ன நசர்னா அந்த நசர்த்தா அந்தும நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துன்னு நசர்த்துன்னு அன நசர்த்து நஹுனு நசர்னா. அப்போ கடைசி ஆகிது நான், அந்த கடைசி தான் அது ஹலக்னா. அப்போ ஹுவ கலக்க உமா கலக்கா ஹும் கலக்கு ஹிய கலக்க துமா கலக்கத்தா உன்ன கலக்னா. அப்படி கடைசியில் நஹ்னு கலக்னா என்று வரும். அது நஹ்னு என்றால் நாங்கள் என்ன அர்த்தம் வருது. ஹலகெண்டா படைக்கிறது. ஹலக்னா ஹுவ கலக்கெண்டா அவன் படைத்தான். ஹலக்னா என்றால் நாங்கள் படைத்தோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் தான் செய்யலை, படைக்கிறேன் என்ன ரப்பு மட்டும்தானே. ஏன் நான் என்று பாதிக்காமல் நாங்கள் என்று பாதிக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் புறகி படிப்பீங்க. நாங்கள் தஃப்சீர் படிப்போம். பெரிய சீன் இல்லை, அந்த தஃப்சீர் படிப்போம். உஷ்ரிபு 7வது. அப்போ ஹுவ உஷ்ரிப ஹுமா உஷ்ரிபா ஹும் உஷ்ரிபு. இது ஹும். 10வது ஹசிர. இது நசர மாதிரி. சரியா? ஹசிர. அப்போ இது என்னது, முடிகிற எழுத்து.
அப்படியே பார்ப்போம் நசரத்தானே இது ஹசிரன்னு வந்து இது சி வந்து நடுவில் ஸ்டார்ட் இல்லை நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் நடு எழுத்து மாறிடும் நான் சொல்கிறேன் கடைசி எழுத்து எப்பயுமே கடைசி எழுத்தை வச்சு தான் நீங்கள் ஃபிஹில் மாலி அந்த பாஸ்ட் டென்ஸில் கண்டுபிடிக்கணும் அப்போ ஹசிர நசர மாதிரி ர முடிகிறது அப்போ அது ர என்றது ஹுவ ர என்று சொன்னது ரவே ஆய்க்க தேவையில்லை அது ஆ சவுண்ட் வந்த கடைசிக்கு அது வந்து ஹுவ அடுத்தது காண 11வது காண பாருங்கள் காண எப்படி முடியுது நேல முடியுது சவுண்டில் முடியுது அப்போ இது வந்து ஹுவ அப்போ ஹுவ காண ஹுமா காணா ஹும் காணு ஹிய காண துமா காண தான் ஹுன்ன குன்ன அப்படி தான் வரும் சினோரு சர்ஃப் சீனொண்டி இது காண வந்து குன்னா மாறுது அந்த குந்தா அந்துமா குந்துமா அந்தும் குந்தும் அந்தி குந்தி அந்துமா குந்துமா அந்துன குந்துனா அன குந்து நஹ்னு குன்னா ஸோ இது மாதிரி வருது இன்ஷால்லா ஸோ பேசிக் இப்போ இது ஆன்சர் காணேண்டா ஹுவ இப்போ என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபீல் ஆகிடுங்க உங்களுக்கு என்ன செய்யணும் பாஸ்ட் டென்ஸ் ஃபீல் ஆகுது அதுக்கு எங்களுக்கு ஃபுல் நசர சாட்டை உங்களுக்கு அதை இதை வச்சு செய்யலும் இன்ஷால்லா அடுத்தது ஆமனு அமிலு ஆமனு அமிலு ஹுவ ஆமனா ஹும் ஆமனா ஹுவ ஆமனா ஹுமா ஆமனா ஹும் ஆமனு அதே மாதிரி ஹுவ அமலா உமா அமலா அமலு அவ ரெண்டுமே ஹும் தான் வரும் 13வது வந்து ஹலத் ஹுவ ஹலத்த ஹுமா ஹலத்தா ஹும் ஹலத்து ஹிய ஹலத்தத் இல்லை அப்படி வராது அப்போ இது நான் நினைக்கிறேன் ஹுவ ஹால ஹுமா ஹாலா ஹும் ஹாலு ஹிய ஹலத் எப்படி வருதோ தெரியாது சர்ஃபை கொஞ்சம் பார்க்கணும் ஆனால் எப்படி சரி ஏன்னா ஹலத்துண்டு வந்து சுட்டி அந்த எத்திக்கிற சுட்டி அந்த கடைசி மட்டும் பாருங்கள் அதை எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இது வந்து ஹுவ நசரு ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் நசரத் மாதிரி தான் ஹலத் நீக்குது அப்போ வந்து இது வந்து ஹிய நசரத் மாதிரி தான் ஹலத் ஹிய அதை முடிகிற சவுண்டு மட்டும் பாருங்கள் அதோட சர்ஃப் எப்படி வருதுன்னு நான் பார்க்கணும் பிறகு செக் பண்ணுறேன் ஆனால் இதில் முடிகிற சவுண்ட் வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் இது வந்து என்னது நசரத் அப்போ ஹிய நசரத் தான் ஹிய ஹலத்துன்னு வருது அது எப்படி வந்துண்டா அதை ஹலத்த என்றதுக்கு ரூட் லெட்டர்ஸ் வந்து ஹால வா தான் ரூட் லெட்டர்ஸ் அப்போ வந்து அதை சர்ஃபில் நாங்கள் படிப்போம் போகிறக்கு அப்போ ஹுவ ஹலா ஹும் ஹலவா ஹூ சாரி ஹுவ ஹலா ஹுமா ஹலவா ஹும் ஹலவ் ஹிய ஹலத் அப்படி தான் வருது அது ஹலவா அப்போ அது வா ரூட் லெட்டராக வரப்போகலை அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும் அது சர்ஃபில் நாங்கள் பிறகு படிப்போம் அது பெருசாக தலைக்கெடுக்கதே இல்லை அதை நான் என்ன சொல்லணும் என்று சுற்றி சொன்னேன் இல்லை அதை தலையை வச்சுக்கூட தேவையில்லை இப்போக்கு அது இத்தில் முடிஞ்சால் அது வந்து ஹேன்னு மட்டும் நீங்கள் வச்சுக்கொண்டா போதும் நான் சர்ஃப் படிக்கல இன்ஷால்லா இது எப்படி அது ரூட் லெட்டர்ஸ் மாறப்போகலை எப்படி மாறுன்றது டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷால்லா அதுவும் சரியான லேசி தான் இந்த அது படிக்காத சுற்றியும் கொஞ்சம் கஷ்டமாக வேணும் அதை கணக்கெடுப்பாங்க இன்ஷால்லா 14வது வந்து ஹக்க என்றா நசர சவுண்டில் முடியுது அப்போ வந்து அதுவும் ஹூவ என்ற அர்த்தம் வருது ஹூவ என்ற பிரிது சொல் தான் உள்ள கீக்குது 15வது கசப்தும் சரியான லேசி தும் என்று முடியுது அப்போ அந்தும் அஹ்தசமு எப்படி முடியுது ஊ என்ன முடியுது ஹுவ நசரு உமா நசரா உம் நசரு அஹ்தசமு அப்போ வந்து இது ஹும் ஆயிக்குது 17வது துபிஹு அதுவும் ஊ என்ன முடியுது அப்போ அது ஹும் ஆயிக்குது 18வது ரது என்ன முடியுது அதுவும் அப்போ என்னது ஹும் ஆயிக்குது இந்த ஊ என்ன முடிகிறது இல்லாமல் ஹும் தான் ஏன்னா ஹுவ நசரு உமா நசரா ஹும் நசரு தானே அப்போ ஊ என்ன முடியலாம் ஹும்மா தான் ஆயிக்குது அது 19வது இத்தகஸ்த எப்படி வரும் என்றா ஹுவ இத்தகத உமா இத்தகதா ஹும் இத்தகது ஹிய இத்தகதத் உமா இத்தகததா ஹுன்ன இத்தகத்ன அந்த இத்தகஸ்த அந்துமா இஸ்தகத்துமா சரியாக கஷ்டம் சொல்கிறது அந்தும் இஸ்தகத்தும் அந்தி இஸ்தகத்தி அந்துமா இஸ்தகத்துமா அந்துன்ன இஸ்தகத்துன்ன அன இஸ்தகத்து நவுனு இஸ்தகஸ்ன அப்போ நீங்கள் விளங்கிக்கும் உங்களுக்கு அந்த வரப்போகல இஸ்தகஸ்தன்னு வந்துச்சு ஆயிட்டா அது நீங்கள் அந்த தான் 20வது ஹுது என்றது வந்து ஊ சவுண்ட் அப்போ ஹும் தொத்தகர்ன 21வது தொத்தகர்ன நான் ஹூ நசர சொல்கிறது லேசி இது சொல்ல போனால் வாயெல்லாம் சரி கஷ்டம் சொல்கிறது வாயால் அது சொன்னால் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆனால் அதை நசரச்சார வச்சு ஈஸியாக சொல்லிடும் ஹூ நசர் உமா நசரா உம் நசரு ஹிய நசரத் உமா நசரத்தா ஹுன்ன நசர்னா அப்போ ஹுன்ன தத்தகர்னா தானே நசர்னா அப்படி முடியுது அதுதான் இது அப்போ இது வந்து ஹுன்ன ஜஅல்னா என்றால் நஹ்னு நசர்னா தான்
இன்னும் நஹ்னு ஜஅல்னா அப்போ நான் என்றா நாங்கள் என்ற அர்த்தம். நஹ்னு என்று எழுதினா சரி. இந்த அர்த்தத்தை சும்மா சொல்கிறேன், இது எல்லாமே அப்படி தான் வருது. ஜால் என்றா செய்கிறது, ஜால் என்றா செஞ்சன்ற அர்த்தம் எடுத்தால் நாங்கள் செஞ்சோம் என்ற அர்த்தம் வருது. ஜால் என்ற பாஸ்ட் டென்ஸ் தானே, நாங்கள் செஞ்சோம். என்ன நான் என்ன நஹ்னு தானே, ஜால் என்றா செஞ்சை, நான் என்ன நஹ்னு, அப்போ ஜால் நான் என்றா நாங்கள் செஞ்சோம். அப்படி சரியான லேசி அரபி. அதை கொஞ்சம் இதை அதை சாட்டை பாடமாக்கி அது அட்டாச் வெர்ஷனை பாடமாக்கி இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அர்த்தத்தை ஈஸியாக எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 23வது ஃபபலக்ன. அது வந்து உன்ன நசர்ணமாய் தான் ஃபபலக்ன, அப்போ இது வந்து உன்ன. 24வது ஹர்ர. ஹர்ரன்றது நசரமாய் சவுண்டு முடியுது, அப்போ ஹுவ. 25வது அல்லமு ஊ சவுண்டு முடியுது, அப்போ இது ஹும். 26வது துஹிர சவுண்டில் முடியுது, அப்போ ஹுவ. 27வது லும் துண்ண. துண்ண துண்ண உண்ண, அந்த உண்ண சவுண்ட் எங்கே வருது? ஹுவ நசர உமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா நசரத்தா ஹுன்ன நசர்னா. உன்ன சவுண்ட் இல்லை, ந சவுண்ட் தான் வருது. அந்த நசர்த்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துண்ண நசர்த்துண்ண கண்ணியில் அந்துண்ண நசர்த்துண்ண. அப்போ அந்துண்ண லம் துண்ண, அந்துண்ண லம் துண்ண, அது துண்ண சவுண்ட் வர போல் இது அந்துண்ண என்று தான் வரும். அதோட பிரதி சொல் அந்துண்ண. 22வது வஜிலத். இது நசரத் மாதிரி தைக்குது, ஹிய நசரத் தானே, ஹிய வஜிலத் மாதிரி. அப்போ வந்து இது ஹிய என்று வரும், ஹிய என்ற பிரதி சொல். 29வது ரவாதத்து. ரவாதத்து என்று வரப்போகல, இது தூ சவுண்ட். அதானே ஹுவ நசரு உமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் உமா நசரத்தா ஹுன்ன நசர்னா அந்த நசர்த்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துன் நசர்த்துன்னு அன நசர்த்து கனிலா அன நசர்த்து. அப்போ அன ராவதத்து, அது தூ சவுண்ட் வந்தால் அன நான் என்ற அர்த்தம் வருது. அன அதை பிரித்து சொல் அன. நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஏன் இதை ஓ நசரை எந்த நேரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஏன் சொல்கிறேன், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது சொல்லி அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது சார்ட் தெரிய வேண்டாம் தான் உங்களுக்கு இதை ஆன்சரை சரியாக சொல்லலும். அது தெரியாட்டி உங்களுக்கு சொல்லவே இல்லை. அதுதான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். அப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கிறவங்க அசைன்மெண்ட் செய்கிறதுக்கு டைம் இல்லாத ஆக்காது. இப்போ நான் இதை திருப்பி திருப்பி சொல்லக்குள்ள அவங்களோட தலையில் இன்ஷா அல்லாஹ் அது ஈக்கும். அதுக்கு தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். 30வது வந்து குந்தும். அப்போ குந்தும் என்றால் அந்தும். இப்போ நான் இதை திருப்பி திருப்பி சொல்லாட்டி இது ஒரு 5 minutes ரெக்கார்ட் உண்டு தான். திரும்பி திருப்பி சொல்கிறதால தான் இது இவ்வளோ டைம் எடுக்குது. ஆனால் அப்படி சொல்கிறதால அவங்களோட மெமரி இன்ஷால இம்ப்ரூவ் ஆகும். குர்ஆனில் இதை நீங்கள் பார்க்க போக உங்களுக்கு நினைவு வரும், இதுதான் இது சொல்லப்படுது என்று சொல்லி. அடுத்தது பாரு 30வது தக்கை துண்ணு. அப்போ துண்ணு என்று வரப்போகல என்னது, அது வந்து அன்துண்ண. ஹானத்தா. அப்போ ஹுவ கானத்து உமா ஹானத்தா. அப்போ 2 பேர் இல்லை, கொஞ்சம் ஆச்சு. ஹுவ கானத்தா என்று வரப்போகல இப்படி வரும். ஹுவ கான உமா கானா ஹும் கானு ஹிய கானத் உமா கானத்தா. கானத்தா என்று வரப்போகல ஹுமா தான், ஆனால் பெண்கள். ஆண்களுக்கு ஹுவ கான ஹுமா கானா என்று வரும். இன்னும் வந்து பெண்கள் சொல்லினா ஹுமா கானத்தா. அது ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா ஹிய நசரத் ஹுமா நசரத்தா. ஹுமா பெண் வேர்ஷன் தான், நசரத்தா என்று வருது, கானத்தா என்று வருது. அடுத்தது குன்னா. இது கானா என்ற பேட்டர்னில் தான் வருது. ஹுவ கான உமா கானா ஹும் கானு ஹிய கானத் உமா கானத்தா ஹுன்ன குன்னா. ஹுன்ன குன்னா. அப்போ ஹுன்ன தான் இது குன்ன என்று வருது. அந்த குந்தா அந்துமா குந்துமா அந்தும் குந்தும் அந்தி குந்தி அந்துமா குந்துமா அந்துண்ண குந்துண்ண. அந்துண்ண வந்தால் குந்துண்ண வரும், ஆனால் குந்து நகுனு குன்னா. கடைசி வந்து த அவுத்து. த அவுத்து. அப்போ நசர சாட் எடுத்தால் தூ சவுண்ட் எதில் முடியுது? ஓ நசர உமா நசரா ஹும் நசரு ஹிய நசர துமா நசரத்தா உன் நசர்னா அந்த நசர்த்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துண்ண நசர்த்துண்ண அன நசர்த்து நஹ்னு நசர்னா அன நசர்த்து அன நசர்த்து. அப்போ அன தாவத்து அன த அவுத்து அன த அவுத்து சரிதானே. அப்போ அன தான் ஐட பிரதிச்சொல். சரியான லேசி. கடைசி எழுத்த பாட்டு உங்களுக்கு சொல்லுவேன் என்ன, இது அணையா நகுனுவா அந்தையா ஹுமா ஹும்மா ஹுவையா ஹுன்னையா எல்லாம் கடைசி அந்த நசர சாட்டு கடைசி எழுத்த பார்த்து சொல்லிடும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதை தியரியை பாருங்கள், இதை அசைன்மெண்ட்டை செய்யுங்க, குர்ஆன் உதவு போக்கில் பாருங்கள் எப்படி எழுத்துவல் முடியுது, அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை பெருசாக, ஒரு ஐடியா எடுக்கணும் லைட்டாக, இது சொல்லி தான் இப்படி முடியுதுண்டு. ஸோ அல்ல சுபானத்தில் இதை படித்து எங்களோட வாழ்க்கையில் குர்ஆனை படித்து குர்ஆனை விளங்கி எங்களோட வாழ்க்கையில் எடுத்து மூணு உம்மத்துக்கு மெத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை யாருக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.